கோவையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் அத்தனையும் செந்தில் பாலாஜி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அதாவது செந்தில் பாலாஜி 50% கைப்பற்றிட்டார். ஓ, 50% கைப்பற்றி ஒரு வீட்டுக்கு 2 கிராம் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. எடப்பாடியில் அருண்குமார் ஒரு வேட்பாளர், வேட்பாளர். ஆமாம், அவரை முதல் நாள் நைட்டை ஒரு 25 கோடி அடிச்சு விட்டாங்க பொண்டாட்டிகிட்ட. வேட்பு பரிசீலனை முடியறதுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பொண்டாட்டி அவரும் நேராக எங்கே போயிட்டாங்க, விஜய் போயிட்டு தேர்தலை ரத்து பண்ணிட்டு வராருல்ல. இதுதான் கதை. ஓ, வேட்பாளர் எங்கேயா ஊட்டியில் போயிட்டு இருக்காருங்க. அவர் எங்கேயா, அவர் தொட்டப்பட்டா மேலே இருக்காருயா. தொட்டப்பட்டா மேலே முட்டை போட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ டென்ஷன் ஆகி என்னடா எல்லாம் கடைசிட்டு போயிட்டு விழுப்புரம் கேண்டிடேட்டு என் பிராத்தல் கேஸில் உள்ளே போயிட்டாராம். செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாரு, இவனுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறியா, அவ்வளோதான் வேலை. இவனை ஏதோ பூத்து வரைக்கும் வர விடுறேன். தலைமை குறிச்சானா நான் இனிமேல் கரூர் பக்கம் போக மாட்டேன். என் கரூர் எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. மண்டலத்தினுடைய 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி யாரை நம்பி இருக்காரு? வேலுமணி நம்பி இருக்காரு. கோயம்புத்தூரில் அவங்க அண்ணன் அன்பரசன் வச்சதான் சட்டம். அன்பரசனுடைய எடுபடி தானே அனுபவ் ரவி, கொடநாடு குற்றவாளி. கொடநாட்டில் ஜெயலலிதாவை சசிகலாவை சேர்த்து வச்ச வைடூரியம் கோமேதகம் எல்லாம் கொண்டு போய் பாதி விலைக்கு விற்கிறானுங்க. எங்க குஜராத்லையா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்த்த, அதாவது கொங்கு மண்டலம் கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து டக்குன்னு ஜம்பாயி கோவைக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இங்கே வந்து நிற்கணும், அவர் தான் கரூரில் வந்து நல்லா மெஜாரிட்டியாக இருக்காரு, ஏன் கோவைக்கு வரணும்னு சொல்லி பலரும் கேள்வி கேட்டாங்க. நானும் கேட்குறேன், ஏன் கோவைக்கு வந்தார்? கோவை தெற்கு பொன் விளையும் பூமி. ஓ, பொன் விளையும் பூமி. பொதுவாகவே கோவைனாவே ஒரு மான்செஸ்டர், இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. அங்கே 1.5 லட்சம் குடிசை தொழில் நகை பொற்கொள்ளர்கள் குடிசை தொழிலாக்கப்பட்டிருக்கு. தங்க நகைகள் செய்கிற சிறு குறு வியாபாரம், நகை செய்கிறவங்க. ஆமாம், பொற்கொள்ளர்கள். ஓ, அப்போ இந்த 1.5 லட்சம் பொற்கொள்ளர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 1 டன் தங்கம் தேவைப்படுகிறது. அப்பா, அத்தனை பேர் வேலை செய்யறதா 1 டன் தேவைப்படுது? 1 டன் ஒரு நாளைக்கு. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை மாநிலங்களிலிருந்து இங்கிருந்து தான் நகை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. சூப்பரியா. அப்போது இதை இப்போ யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னா வேலுமணியுடைய சகோதரன் அன்பரசன். ஓ, கொடநாடு கொலை வழக்கில் அனுபவ் ரவின்னு ஒரு குற்றவாளி. அவர் தான் அந்த தொழிற்சங்கத்துக்கு தலைவர். ஓ, எப்படி மிகப்பெரிய ஒரு தொழிலாச்சையா? சாவியை காவல்துறையிடம் கொடுப்பதை விட கல்வரிடம் கொடுப்பதை பாதுகாப்பு. அப்பா, நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு போகிறோம், இதே சாவி நீயே வச்சுக்க, பார்த்துக்க, உனக்கு மாதம் 20,000 சம்பளம். முடிஞ்சது. இதுக்கு ஒரு போலீஸை போட்டு, அதுக்கு ஒரு ஆளை போட்டு, மணியை வச்சு எவன் எடுக்க வரான்னு நீயே பார்த்துக்க, உனக்கு 50,000 சம்பளம். கண்டிப்பாக. இப்படி வேலுமணியிடம் இந்த 1.5 லட்சம் நகை தொழிலாளர்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல், மூலப்பொருள் எது? தங்கம். நானே உங்களுக்கு தரையா? இதை யார் கொடுக்குறான்னா வேலுமணியினுடைய சகோதரன் அன்பரசன், கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளி அனுபவ் ரவி. ஓ, 2 பேர் தான் ஒரு நாளைக்கு 1 டன் தங்கத்தை கொடுத்து 1 டன் நகையை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தினம் நடக்குது, தினசரி நடக்கிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அந்நிய செலவணி மோசடித்துறை, எல்லா துறையும் ஏதுடா உனக்கு ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் 500 கோடி தங்கை உனக்கு ஏது? யாருமே கேள்வி கேட்க. ஏன்னா அண்ணாமலை சோப்புக்குள்ள, ஜக்கி வாசுதேவ் சோப்புக்குள்ள, ஜக்கியுடைய ஆசிரமத்தில் அமித்ஷா வந்து டான்ஸ் ஆடுறாரு. அமித்ஷா காலில் விழுகிறார். யார் காலில்? அந்த குற்றவாளி காலில், ஜக்கி காலில். பழைய கஞ்சா வியாபாரி, அவன் பழைய கஞ்சா வியாபாரி காலில் அமித்ஷா விழுகிறாரு, மோடி விழுகிறாரு, கிரண்பேடி, தபனா, கங்கனா ராவத்து, குமண்ணா எல்லாம். அப்போது
வேலுமணி பக்கத்தில் போக முடியுமா? சமந்தா இடுப்பு கிடுறாரு. யாராவது பக்கத்தில் போக முடியுமா? அப்போ வேலுமணி 25 தொகுதிகளுக்கு அவர் தான் பொறுப்பாளர். கொங்கு மண்டலத்தினுடைய 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி யாரை நம்பி இருக்காரு? வேலுமணி நம்பி இருக்காரு. இப்போ தம்பி நீ விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். இந்த 25 தொகுதியை நான் பார்த்துக்கிறேன், நீ ஓன் தொகுதி மட்டும் பார்த்துக்க. யார் சொல்றது? எடப்பாடி. ஏன் எடப்பாடி நாற்காலியை குதிரை குப்புற தள்ளிட்டு குதிரை என்ன பண்ணுது? சவாரி பண்ணலாம்னு நினைக்குது. எடப்பாடி பார்த்தாரு, உஷாராயிட்டார். தொகுதி மட்டும் பார்த்துக்கப்பா, நான் மீதி தொகுதி பார்த்துக்கிறேன். 6 தொகுதியும் இந்த கொங்கு மண்டலத்தில் கட்டுப்படுத்துகிறவர் யாருன்னா வேலுமணி. 6 தொகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா 25 தொகுதியில் ஆதிக்கம் செலுத்தலாம். ஆமாம். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல், அந்த கொங்கு பெல்ட் அப்படியே வச்சுக்கலாம். இதை பார்த்தாரு செந்தில் பாலாஜி. பார்த்தாரு, கரூரில் ஒன்றும் இல்லையா, உருட்டனு தங்கம் எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. அப்போ தலைமை குறிச்சானா, நான் இனிமேல் கரூர் பக்கம் போக மாட்டேன். என் கரூர் எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. இதுதானா என் கரூர்? உடனே பார்த்தாரு, நான் கரூர் மறந்தாச்சு, கோவையை செட்டில் ஆகிட்டேன். இப்படி வந்த பிறகு கொங்கு மண்டலம் என்பது சிறிது சிறிதாக செந்தில் பாலாஜி கைக்கு வந்துருச்சு. செந்தில் பாலாஜி பார்த்தாரு, நீங்கள் கோவையில் கால் பதிக்கணும்னா கோல்டு மார்க்கெட்டை நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு தேவை? 1 டன். 500 கோடி ஐயா. 500 கோடி ஒரு நாள். அப்பா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இத்தனை மாநிலங்களுக்குடைய அத்தனை நாக்கடை, அத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணுற இடங்க கோவை தான். இந்த கோவை பெட்டே இப்போ தங்க பில்டாக போச்சு. தங்க விளையிற பூமியாக போச்சு. பொன் விளையும் பூமி. இதுதான் செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்குமான நிழல் உலக யுத்தம். இதில் செந்தில் பாலாஜி 50% கைப்பற்றிட்டார். 50% கைப்பற்றி ஒரு வீட்டுக்கு 2 கிராம் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கப்பா. 6 தொகுதி இப்போ எங்கே வந்துருச்சு? செந்தில் பாலாஜி கையில் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்ட வானதி சீனிவாசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியா விஷயம். வேற எதுவும் கிடையாதா? வேற எதுவும் இல்லை. நீங்கள் முதல்ல ஜெயிச்சதும் அங்கேதான் வானதி தான் நின்று ஜெயிச்சா. ஆமாம். இந்த விஷயம் தெரியாம இருக்குமா? அப்படியா? இல்ல, சொந்த தொகுதி அங்க விட்டு வேற எங்க ஆந்திராக்கா போக முடியும்? இல்லையா, ஒரிசாவுக்கு போக முடியும். திரும்ப அதே தொகுதியில நிக்கலாமே. ஏன் அந்த தொகுதியில ஏன் மாறிச்சுன்னா, முதல்ல வேலுமணி நெருக்கமா இருந்தது அந்த அம்மாவுக்கு. நீங்க இப்போ குடியரசு துணைத் தலைவர் இருக்கல ராதாகிருஷ்ணன், ஆமா, ஒரு நிகழ்ச்சியில வானதி எச்சரிச்சார், கேள்விப்பட்டீங்களா? ஆமா. ஏமா வேலுமணிட்டு அனுசரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கணும். எது அரசியல் பண்ணால் தொலைச்சு குடிசியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பகிரங்கமாக மிரட்டினார். அப்போது வேலுமணி எது வரைக்கும் செல்வாக்கு வச்சுருக்காரு? மேல்மட்டம் வரைக்கும், குடியரசு துணைத் தலைவர் வரைக்கும் செல்வாக்கு வச்சுருக்காரு. எல்லாம் 1 கிலோ உருட்டு தங்கம் பண்ணுற வேலை. எல்லாரும் கப்பம் கட்டுறாரு. எல்லாம் சரிபாதி. இந்த தங்கம் எப்படியா வருது? துபாயில் உபீஸ் குப்பை எழுகிற நிறுவனமான சதக் ஜலால், அவர் வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்தில் குமார் 2 பேரும் துபாயில் கோல்டு மார்க்கெட் அவங்க வச்சதான் சட்டம். கோயம்புத்தூரில் அவங்க அண்ணன் அன்பரசன் வச்சதான் சட்டம். அன்பரசனுடைய எடுபடிதான அனுபவ் ரவி கொடநாடு குற்றவாளி. இவர் மலையாளி, அன்பரசன் மனைவி மலையாளி. இந்த கேரளா பாசம். அதனால் கொடநாடு கொலை குற்றவாளிகள் பூரா மலையாளிகள் தான். சஜீவன், சயான், அனுபவ் ரவி எல்லாம் கேரளா வாசம். அந்த பார்டர் தானே? எல்லாம் அது அந்த பார்டர் தான். அப்போ இங்கேருந்து எல்லாம் போட்டு கொடுத்துருவான், பிளாக்மெயில் பண்ணுவான். ஆமாம். அங்கேருந்து ஆளை கொண்டு வந்தால் அடிச்சு அப்படியே போயிடுவான். இங்கே கொடநாட்டில் ஏற்பட்ட தங்கம் வைரம்னா இருக்கு. அதாவது 2018 குஜராத்தில் வைர மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆகி போச்சு. என்ன காரணம்? கொடநாட்டில் ஜெயலலிதாவை சசிகலாவை சேர்த்து வச்ச
வைடூரியம், கோமேதகம் எல்லாம் கொண்டு போய் பாதி விலைக்கு விற்கிறானுவோ எங்க குஜராத்லையா? ஆப்ரேட்டிவ் எல்லாம் ரிடக்ஷன். ஒரு 1 லட்ச ரூபா வைரம் 50,000. அவன் பார்த்தா எப்படா எங்கடா கிடைச்சிது? எல்லாம் ஜெயலலிதா புதையல் எடுத்துட்டு இருந்தோம்யா, கொடநாட்டு புதையல். 3 மாதம் பல லட்ச ரூபத்தை விற்று தீர்ந்தது. அப்போது எடப்பாடி உண்மையான முதல்வரா இல்லை பொம்மை முதல்வராயா? 2016-21 21 இலாக்காக்களுக்கு அமைச்சரே யாருன்னா வேலுமணி தான். ஆமாம், வேலுமணி அப்போ நல்லா சாங்க 21 துறைக்கு அவர் தான் அமைச்சர். இப்போ கொடைநாடு குற்றவாளிகள் அத்தனை பேருமே வேலுமணியுடைய ஏற்பாடு தான். வேலுமணியுடைய மல்லிகா நல்லுசாமி கனகராஜ காலேஜ் கொன்ன அது ஐடி ஃபீல்டு. அந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கு நெருக்கம். சவுக்கு சங்கருக்கு எப்படியா நெருக்கம்? எப்படி நெருக்கம்னா வேலுமணி சவுக்குக்கு நெருக்கம். வேலுமணி சவுக்குக்கு நெருக்கம். சவுக்க தேனியிலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், 50 வக்கீல் எங்கே இருந்தாங்க? கோயம்புத்தூர். ஆமாம், நெருக்கத்தை பார்த்தீங்களா? ரொம்ப நெருக்கமாக இருக்கு. பட்டு நெருக்கம். கோடிகள் லட்சங்கள் எல்லாம். இப்போ சவுக்கு என்ன பண்ணாருன்னா அல்வா கொடுத்துட்டே இருந்தார் போலீஸுக்கு. நான் அமித்ஷா வீட்டில் இருக்கேயா, குஜராத்தில் இருக்கையா? குஜராத்தில் அமித்ஷா பாதுகாப்பில் இருக்கேன். அமித்ஷா பின்னாடி அவுட் ஹவுஸில் தங்கி இருக்கேன். என்ன இன்னை வந்துடுவியா தொட்டுருவியா? அமித்ஷாவே அவுட் ஹவுஸில் இருக்கார். மெயின் வீடே எனக்கு கொடுத்துட்டார். ஓ, இப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அந்த சுனில்னு ஒருத்தர் இருக்கார்ல, இந்த ஐடி மூளை சுனில். ஆமாம், அவர் தான் நெல்லூரில் உணர்ந்தியோ நம்ம ஊரில் இருக்கியா, நான் நெல்லாக உனக்கு ஆக்கி போடுறேன் சாப்பிட்டுருன்னாரு. நம்ம அருண் என்ன பண்ணார், மாளவியை ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தார். மாளவியுடைய ஐடி நம்பரில் பார்த்தா 2 பேரும் நெல்லூரில் நெல் குத்திருக்காங்க லாட்ஜில். ஆமாம். ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் நானும் தாங்க லாட்ஜுக்கு போனோம், 5 ரூபா லாட்ஜுக்கு. அவுட் ஹவுஸுங்க. அவுட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஐயா. என்ன ரேஞ்சை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா? நம்ம ரேஞ்சில் அவ்வளோ தானே பேச முடியும், அவர் ரேஞ்சுக்கு பேச முடியாதுல்ல. இல்லை, சவுக்கு சாதாரண ஆளாக மாலை அவங்கெல்லாம் அவுட் ஹவுஸு, இப்போ பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸ். இன்னும் பஸ் ஸ்டாண்ட் லாட்ஜிலேயே வாழ்க்கையை ஓட்டு. என்ன பண்ணுறது, அதை தாண்ட முடியலையே நமக்கு. அவங்கெல்லாம் ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் எவ்வளோ காலாச்சு. அப்போ அங்கே வச்சு தூக்கியாச்சு. தூக்கும்போது போலீஸுக்கு ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான பொருள் மேலே எப்படியாவது பிடிச்சிடணும். அவருடைய லேப்டாப்பு, செல்ஃபோனு, டேப்பை பிடிச்சிடணும். எங்கே போனால் அதை ஒழிச்சிடுவார். ஆமாம், எங்கே போனாலும் ஒழிச்சிடுவார். செல்ஃபோனை காணாம பாரு. போன தடவை ஒரு குழாய்க்குள்ளே கைத்தை கட்டி உள்ளே போட்டார். போன ஒரு மாலை எடுத்துச்சு. எப்படி நல்ல குடும்பம், நல்ல பல்கலைக்கழகம், சவுக்கே மிஞ்சிட முடியா மாலதி. 3 சவுக்கு. அது ஒரு சவுக்கு தான் தெரியுமா? 3 சவுக்கு. அப்போ பெத்தபடியே சேல்ஸ் பண்ணல, கூவி விற்றுருக்கு 35 லட்சத்துக்கு. அப்போ பெற்ற பிள்ளையை விற்ற அன்னை தமிழச்சியே இதாங்க. இப்படியா தமிழச்சியெல்லாம் இருப்பாளுங்க. தாயின் சிறந்த கோயிலும் இல்லைன்னு இந்த தமிழச்சி பார்த்தான்னு சொன்னான். இங்கே கூவி விற்கிது. அப்போ இப்போ காவல்துறைக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. லேப்டாப்பு, ஃபோனு எல்லாம் ஆப்பிள் ஃபோன், எல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு ஃபோன் தான். எல்லாம் ஹை லெவல் மாடல் தான். அதெல்லாம் இப்போ ட்ரேஸ் பண்ணதில் மாதம் 60 லட்ச ரூபா இவருக்கு வருமானம் வந்திருக்கு. அப்பா, யார் கப்பம் கட்டியிருப்பா? பல கப்பங்கள். அதனால நைட்டு அருண் மாற்றப்பட்டிருக்கு. அது ஒரு காரணம். ஓ, அருணை மற்றபடி தேர்தல் ஆணையம் மாற்றினதுக்கு அது ஒரு காரணம். அமித்ஷாவே அவுட் ஹவுஸில் தங்கி இருக்காருன்னா அப்புறம் நீங்கள் நானும் அவுட் ஹவுஸ் பக்கம் போக முடியுமா? செக்யூரிட்டியோட போக முடியாது. செக்யூரிட்டியோட 60 லட்ச ரூபா மாதம் வங்கி கணக்கில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ மல்லிகா நல்லுசாமி, சோனியா, அருண்குமார், இப்படி ஒரு கும்பல் அந்த கனகராஜ செத்து போன மேலே பாடி ஏற்றிருக்காங்க. கொன்னுட்டு பாடி மேலே கார் ஏற்றுறது. ஆமாம். எங்கே அவன் கொல்லப்பட்டார்? இந்த மல்லிகா நல்லுசாமி யார்? சோனியா அருண்குமார் யார்? சவுக்கு யார்? இவங்க ஒரே நாளில் சயான கொலை செய்யறதுக்கு முயற்சி, கனகராஜ் சாவு. ஒரே நாளில் ஒரே இடத்துல. அப்பா, அவன் பொண்டாட்டி உள்ள செத்து போய் தப்பிச்சுக்கிட்டான். இப்போ இவன் சாட்சி. அப்போ இது பல மர்மங்களை உள்ளடக்கிய படம். கொடநாடு கொலை வழக்கு. அதை திமுக கட்டிங்கை வாங்கிட்டு விட்டானுங்க. மாப்பிள்ளைட்டு தான் போய் டிசியே டீல் பேசலாம். கட்டிங். உங்கள் கட்டிங் எல்லாம் இனிமேல் இருக்கு. எப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்கள் கட்டிங் எல்லாம் இருக்கு. செட்டிங்கு கட்டிங் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க.
அப்போ இப்படி அப்போ பார்த்தாரு செந்தில் பாலாஜி, எனக்கு கோவை தெற்கு தான் வேணும். என்னடா கரூரோட பெரிய கையே கோவையில் இருக்கு. 1 டன்னு இது என்னது பழையிரும்பா அதானே, இல்லை ஸ்கிராப்பா தங்கங்க. தங்கம். மத்திய மாநில அரசுகள் என்ன பண்ணுதுன்னே தெரியல. இல்லை எப்படியா 1 டன் எப்படியா உள்ளே வருது, எப்படியா அது நகையாக செஞ்சு வெளியில் போகுது? 1.5 லட்சம் தொழிலாளி இருக்கான் சார் கோயம்புத்தூரில். தமிழ்நாடு போதும், ஆந்திரா. நீங்கள் ஒரு சொர்ண மாளிகை, கேவிஆர் சொர்ண மாளிகைன்னு ஒரு நகைக்கடை இருந்தது இல்லை? ஆமாம். கேரளா தமிழ்நாட்டில் இருந்தது. ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு செட்டியாருது, சுதர்சன் செட்டியாருது. அவர் லாஸாக போச்சு. உடனே போனார் அன்பரசன். ஒரு கடை 200 கோடி ரூபாய், 30 கடை, 3 2 6 அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். பழைய பிளம்பருக்கு ஏரியா இவ்வளவு 1000 கோடி. அதானே. எல்லா கொடநாட்டில் அடித்த ஜெயலலிதா சசிகலா சேர்த்து வைத்த வைடூரியம் எல்லாம் இப்போ பல லட்சம் கோடியே மாறி போச்சு. அப்பா குறிய கேஸ் என்னையாச்சு? இந்த கேஸ் அப்படியே நேருகிட்ட பேசினார். நேரும் வேலுமணின்னு இருக்கும். இது முன்னாள் உள்ளாட்சி வேலுமணி, இந்நாள் உள்ளாட்சி கேனர். அப்போ அந்த பழைய அலிபாபாவும் 40 திருடர்கள், அந்த கார்த்திகேயன், பிரகாஷ், முதல்ல யாருக்கு தேடி கொடுத்தாங்க? வேலுமணி. இப்போ யாருக்கு தேடி கொடுக்குறாங்க? கேனர். 2 ஒரே ஆளுங்க. காமராஜ் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இது என்னையா அது நாட்டில் ஊழலை ஒழிக்கிறீங்க? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுதில்லை. அப்போ கட்டிங் போகிற இடத்துல போயிட்டு தான் இருக்கு. செந்தில் பாலாஜி கோவை பகுதியில் நான் வேலுமணியை வீழ்த்தியே தீருவேன் தலைமைக்கு தகவல் சொல்லிட்டு போய் செட்டில் ஆகிட்டார். ஆகி எல்லாருக்கும் 2 கிராம் கொடுத்ததில் வேலுமணி தேர்வாரான்னு தெரியல. ஐயோ, வேலுமணி ஒரு எத்தனை கிராம் கொடுக்க போறாரு? 2 கிராம் கொடுத்தாச்சு. யாரு இனிமே அது 4 கிராம் ஆக்கணும். வேலுமணி செய்ய மாட்டார். ஏன்னா தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அந்த நம்பிக்கை நம்ம ஜெயிச்சிருவோம். ஆமாம். ஆனால் ஜெயிக்க முடியாது. இவர் நம்பி இருந்த வானதி பாவம் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு. ஆமாம், இந்த பிரச்சனை இல்லை. ஆமாம். தங்கமணின்னு ஒருத்தர் குமாரபாளையத்தில் அந்த ஏரியாவில் கொக்கு பாலு சுயேட்சை வேட்பாளர் திமுக அவர் நிறுத்தி தொகுதி பூரா 2 லட்சம் ஓட்டுக்கு 2000 கொடுத்துட்டார். ஆல்ரெடி 40 கோடி முடிஞ்சது. அடுத்த ரவுண்டு கிளம்புறாரு. திமுக வெயிட் இப்போ அவசரப்பட 1 வாரம் இருக்குல்ல, டைம் இருக்கு அப்படின்னு இருக்கு. வேலுமணி நீங்கள் சின்ன பள்ளிக்கூடம் வைக்கிற மாதிரி பெருந்துறையில் நந்தா மருத்துவக் கல்லூரி, நந்தா பெருந்துறை பூரா எங்கே திரும்பினாலும் நந்தா தான். யார் அது? இது பூரா பொந்தா. தங்கமணி தான். மெடிக்கல் காலேஜ் சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஏது இவ்வளவு 1000 கோடி? 500 ரூபா எடுத்துகிட்டு போனாராம். மக்கள் சொன்னாயோ, நீ பெருந்துறையே பாதியை வளைச்சி வச்சுருக்க, கொக்குபாடு 2000 கொடுத்துட்டாரு, நீ 500 வர்ற, 3000 வந்தாப்பா, இல்லைன்னா போ. என்ன அசிங்கப்படுத்துறீங்களே? எங்கள் கௌரவம் என்ன ஆகுது? எங்கள் மான மரியாதை என்ன ஆகுது? நாங்களே 2000 ரூபாய்க்கே கொஞ்சம் சரி போனா போதுன்னு வாங்கியிருக்கோம். ஆமாம், நாங்களே 5 வருஷம் இருக்கா சம்பாதிக்கிறோம். அடுத்த ரவுண்டு கொக்குபாடு இறக்க போகிறாரு. அதுக்குள்ளே நீ 500 எடுத்துகிட்டு வந்துருக்கிய போயா. இப்போ என்னடா இப்படி கெடுத்து விட்டானுல? இனி 3000 வேணுமே. 3000னா 2 லட்சம் ஓட்டுக்கு ஏறக்கூடிய 60 கோடி ரூபா வேணும். தங்கமணியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நானே விளம்பரம் வாங்க போயிருக்கேன். 15000 ரூபாய்க்கு விளம்பரம் கொடுப்பாரு. பழைய நோட்டு, அழுக்கு நோட்டு, கசகன நோட்டு. கோயில் டொனேஷன் கேட்டாலும் அதான் கொடுப்பாராம். ஏய்யா, பழைய நோட்டு தான். புதுசு அதுவும் இல்லையா? அப்படி புதுசெல்லாம் டெபாசிட்டுக்கு போயிடும். பழசெல்லாம் இந்த மாதிரி அந்த அவ்வளவு கஞ்ச மாபெரும் கஞ்ச. இப்போ அவரு தெப்பு தர்றது கஷ்டம், அவரு தெப்பு தர்றது கஷ்டம். இப்படி எடப்பாடி 7 மணிக்கு ஃபோன் எடுத்தா 10 மணி வரைக்கும் பேசி ஃபோனில் புகை வந்து காதில் புகை வந்து எடப்பாடி நிலைமை. நத்தது கூப்பிட்டு சொன்னாரா, ஐயோ என்னையா ரொம்ப வீக்காக இருக்கு, காசை இறக்கியா. காது கேட்கறது இல்லை, கண்ணு தெரியறது இல்லை, நத்தத்துக்கு நடக்க முடியல, காலி வீங்கி போச்சு. இன்னொரு ஆள் அங்கே இருக்கார், திண்டுக்கல் சீனிவாசன். ஆமாம், அவர் தமிழ். ஆமாம், நீ என்ன கட்சி? கூட்டணி கட்சியா?
ஐயா நாங்கள் பாஜகவா? சரி சரி. ஓரமான நீ என்ன கட்சி? நாங்கள் பாமக. ஓ, நீ பாமக, நீ பாஜக. நீ யார் பாஜக, யார் பாமக? திரும்ப திரும்ப கேட்குறாருயா. ஏன்னா 77 வயசு, காது கேட்கறது இல்லை. காது கேட்கறது இல்லை. எல்லாம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஆளுங்க. இவரை நம்பி எப்படியா பொருளாளர் போஸ்டிங்லாம் கொடுத்தாங்க? இப்போ இடைத்தேர்தலில் நிறைய பக்கம் வரும் போல் இருக்கு. ஏடிஎம்கேல இடைத்தேர்தல வரப்போகுது. 77 வயசுக்கு மேலே திடீர்னு இப்போ நோட் பண்ணி வச்சுக்கலாமே, இங்கே இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு. இப்படி இருக்கு. அப்போ இந்த பகுதிகள் முழுவதும் கோவையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் அத்தனையும் செந்தில் பாலாஜி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அதாவது ஒரு திருப்பூரில் விஜய் கட்சி வேட்பாளர் தினேஷ்னு மேயரு, இப்போ அங்கே சட்டமன்ற வேட்பாளர் திருப்பூரில் தெற்கில் நிற்கிறாரு. ஒரு ஆள் அனுப்பிச்சாராம், தம்பி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு 1C கொடுங்க, என் ரேஞ்சே வேற. 1C வேண்டாம், ஒரு 25 L கொடுத்துட்றேன். எவ்வளவு? 25 L. இல்லை நாங்கள் எங்கள் தலைவரில் பெரிய ரேஞ்சு. சரி, இப்போ எவ்வளோ வேணும்? ஒரு 50 L. ஆளையே காண. இப்போ ஆளைய காணா. எங்கேயா இருக்கு? சுவிட்ச் ஆஃப். ஆமாம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். குமுளியில் இருக்காராம். குழுன்னு. போதுமே 50 லட்சம். அவ்வளோதான். எடப்பாடியில் அருண்குமார் ஒரு வேட்பாளர், தாவேக வேட்பாளர். ஆமாம், அவர் முதல் நாள் நைட்டை ஒரு 25 கோடி அடிச்சு விட்டாங்க பொண்டாட்டிகிட்ட. அவர் வந்தார், வேட்பு மனு கொடுத்தாரு. வேட்பு மனு பரிசீலனை முடியறதுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பொண்டாட்டி அவரும் நேராக எங்கே போயிட்டாங்க? ஊட்டியில் ஏறிட்டாங்க. ஊட்டிக்கு கட்சிக்காரன் போகிற இருந்து எங்கடான்னு கேட்டான். அவர் ஊட்டியில் இருக்க. ஏன் அந்த தொகுதிக்கு மாறிட்டார். ஓ, எங்க எடப்பாடி தெரியுமா அந்த மேட்டர்லாம்? எல்லாம் அதாவது நம்ம தான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோமே. இப்படி பல வேட்பாளர்கள் எங்கே இருக்கா? எல்லாம் ஊட்டி, கொடைக்கானல், குழுமலை, அவரே அங்கங்கே கிளம்பிட்டான். ஊட்டியை வாங்கிட்டு போயிட்டான். ஆமாம், நம்ம தான் பேசலாமே. தேர்தல் இதில் விஜய் போயிட்டு தேர்தலை ரத்து பண்ணிட்டு வராருல்ல, இதுதான் கதை. ஓ, வேட்பாளர் எங்கேயா? ஊட்டியில் போயிட்டு இருக்காருங்க. அவர் எங்கேயா? அவர் தொட்டப்பட்டா மேலே இருக்காருயா. தொட்டப்பட்டா மேலே முட்டை போட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ டென்ஷன் ஆகி என்னடா இல்லை கடத்திட்டு போயிட்டு. ஸோ அதனால தான் எங்கேயுமே வேட்பாளர் பேரை சொல்றது இல்லையா? இதான் மேட்ரு. ஓ, கன்னியாகுமரியில் பேரை சொல்லல. யார் யார் நிற்க போகிறது கூட தெரியல. விழுப்புரம் கேண்டிடேட்டு என் பிராத்தல் கேஸில் உள்ளே போயிட்டாராம். இப்படி வேற ஒரு கேண்டிடேட்டு 10 நாள் மட்டும் தான் கஞ்சா கேஸ்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் சீட்டு இனி மறுபடியும் அவர் தோட்டத்தில் போய் கஞ்சா வாங்கி வித்தால விளைய வச்சிருவோம்யா. ஒரு மலையை குத்தகை கெடுத்து எங்கே நம்ம அந்த மறையூர் உடல்படைக்கு மேலே இருக்குது, அங்கே தான் கஞ்சா மொத்த டிஸ்பியூட்டு. இப்படி இருக்குது தாவேக்கா. அப்போ தங்கமணி வேலுமணி கதை ரொம்ப டேஞ்சரு. செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாரு? இவனுங்களாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறியா? அவ்வளோதான். வேலுமணி இவனை ஏதோ பூத்து வரைக்கும் வர விடுற, வீட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிடுது, பர்ச்சேஸில் ஓடுது. இதுதான் இவர்களுடைய கொங்கு பெல்ட்டோட நிலவரம். அப்போ அதிமுக பெரிய தலைவலி ஐயா, பெரிய தலைவலி. எடப்பாடி தப்பித்தவறி மயிரிழையில் உயிர் பிழைப்பார். கண்டிப்பாக வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றா எல்லாருக்கும் சாட்டை இருக்குது, சவுக்கு இருக்குது. இந்த நபர்களுக்கெல்லாம் ஜெயலலிதாவினுடைய சாட்டையும் சவுக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஐயா, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.